நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அப்படிதான் இப்பவும் பயோகிராஃபியோட வந்திருக்கு. அது யாருன்ட்டெல்லாம் தம்பு வச்சே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, பிக் பாஸ் சுபிக்ஷா. இவங்கள பத்தி தான் பார்க்க போறோம். இவங்கள பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சின்ன சம்பவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. பிக் பாஸ் சுபிக்ஷா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மீடியா பக்கம் ரொம்பவே ஃபேமஸான ஒரு பர்சன். ஆனால் எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சது எப்போன்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான். ஏன்னா இந்த ஷோவில் வந்தாலே போதும், அது நல்ல விதமாகவும் சரி கெட்ட விதமாகவும் சரி எல்லாருக்கும் தெரிய வந்துடும். அந்த மாதிரி தான் இவங்க இது வரைக்கும் யூடியூப்ல ட்ராவல் ஆகிட்டு இருந்தாலும் டிவி சேனலில் வந்திருந்தா கூட அவங்க அப்போ பேசின வீடியோக்கள் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இவங்களை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இவங்களை எனக்கு இந்த பிக் பாஸ் மூலயமா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிக் பாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்காங்க. அதே மாதிரி இந்த சீசன்லேயும் அப்படி தான் இருக்காங்க. இதில் ரொம்ப கான்ட்ரவர்சி, இந்த பையன் கூட சேர்த்து வச்சு பேசுகிறது, அந்த பையன் கூட சேர்த்து வச்சு பேசுகிறது, அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் கரெக்டான பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறது, கரெக்டான சில விஷயங்கள் செய்கிறது சுபிக்ஷா பண்ணிட்டு வராங்க. ஒரு நல்ல வரவேற்பு இவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த பொண்ணு அப்படி இருந்ததே ஏன் இப்போ இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப மோசமான செயல்கள்லாம் எதுவுமே செய்யலை. இவங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு முக்கிய காரணமே அவங்களுடைய மீனவர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, அவங்களுடைய பிரச்சனைகளை மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னு நினச்சி தான் இவங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே வந்திருக்காங்க. ஆனால் மீனவர்களுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்கிறதுக்காக ஆல்ரெடி ஒரு சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதோடைய பேர் மீனவ பொண்ணு சுபி. ஸோ இது மூலயமா அவங்க கடலுக்கு போகிறது, கடலில் தனியாக போகிறது, நிறைய விஷயங்கள் மக்களுக்கு காட்டியிருந்தாங்க. உண்மையாலே அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே பெருமையாக இருந்தது. ஒரு பெண்ணாக இருந்து தனியாக கடலுக்கு போனது அண்ட் இவங்க ஒரு சாதனையும் படைச்சிருக்காங்க. அது என்னன்றதையும் தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். இவங்க பிறந்தது வளர்ந்தது இப்படி எல்லாமே தூத்துக்குடி மாவட்டம் தான். அதில் ஒரு சின்ன கிராமம். ஸோ அந்த கிராமம் பெரியலியம், இந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா பெண்கள் கடற்கரைக்கே வரக்கூடாதான். என்ன நீ இங்கே இருக்க, இங்கே வேலை தானே செய்கிறாங்க இப்படிலாம் சொல்லி இவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் தான் அங்கே மேக்ஸிமம் இருப்பாங்களாம். அவங்க அனுப்பிச்சி விட்ருவாங்களாம். ஆனால் அப்படி இருக்கிற சூழலில் கூட இல்லை நான் வருவேன், நான் எங்கள் அப்பா கூட வருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கூட 3 மாதம் போராடி தான் இவங்க கடலுக்கு வேலைக்கே போக ஆரம்பித்தாங்க. ஸோ மீனவ தொழில்ன்றது ஒரு முக்கியமான தொழில். அது இல்லைன்னா இப்போது பல பேருக்கும் மீன் அப்படின்ற ஒரு விஷயம் சாப்பிடவே கிடைக்காது. மீன் அப்படின்றது பல பேருக்கும் ரொம்ப ஒரு பிடிச்ச உணவில் ஒன்றா தான் இருக்குது. அந்த வகையில் ஃபிஷ் லவர், அதாவது சீ ஃபுட் லவர்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸில் ரெட் டாட்டினோட கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையாலே இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு வேலை தான். அதுலேயும் மிகப்பெரிய கஷ்டங்கள் இருக்குது. உள்ளே போனால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு தெரிஞ்சும் அந்த தொழிலை பண்ணுறாங்க. ஏன்னா கடல் அலை அப்படின்றது எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. நம்ம ரசிக்கிறோம், ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு பிடிச்ச இடம் பீச் தான் இப்படிலாம் சொன்னாலும் அது நம்ம வெளியிலேருந்து பார்க்குறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த பெரிய பெரிய அலையெல்லாம் வரும்போது நம்ம சும்மா பீச்சுக்கு போகும்போதே பெரிய பெரிய அலையெல்லாம் வருதுன்னா நம்ம குடுகுடுன்னு ஓடி தான் வருவோம். அதை தாண்டி அதுக்குள்ளே என்ன இருக்குது ஏது இருக்குது இதெல்லாம் பார்க்க மாட்டோம். ஆனால் இவங்க கடலில் என்ன இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கணும், கடலில் போனால் இப்படிலாம் இருக்குமா, அப்பா கூட நம்ம சப்போர்ட் பண்ணணும், இந்த பிரச்சனைகளை வெளியே சொல்லணும். அரசாங்கம் ஏதாவது உதவி அப்படின்னா ஒரு 10,000 15,000 தராங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்குது இல்லை இது எல்லாத்தையும் மக்களுக்கும் தெரியப்படுத்தணும்னு நினச்சி தான் இவங்க அந்த யூடியூப் சேனலையும் ரன் பண்ணாங்க. ரொம்பவே ஒரு பெரிய விஷயந்தான் பண்ணிகிட்ருக்காங்க. இது வரைக்கும் மீனவ குடும்பத்தை சேர்ந்து நிறைய ஆண்கள் வீடியோ போட்டு பார்த்துருக்கோம். அதையும் தாண்டி இந்த கடலுக்கு போய் மீன் பிடிக்கிறதுலாம் நிறைய ஆண்கள் செஞ்சு தான் பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு பெண்ணாக இருந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபிஷர் உமனாக இவங்களுக்கு அந்த பேர் கிடச்சிருக்கணும் போது அவங்க ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க. அண்டு இவங்க அடுத்த லெவலுக்கு போகணுன்னு நினச்சி திருநெல்வேலியில் நடந்த மாரத்தானுக்கும் போயிருக்காங்க. இவங்க தூத்துக்குடியில் இருக்க சென்ட் மேரிஸ் காலேஜில் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சுட்டு ஒரு 8 மாதம் ஒரு பேங்க்லேயும் வேலை பார்த்துருந்துருக்காங்க. அந்த 8 மாதம் பேங்க்கில் வேலை பார்த்துக்கிட்டே யூடியூப் சேனலும் ரன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் கடலுக்கும் போக ஆரம்பிக்கிறாங்க. ஒன் டைம் அவங்க அப்பா கூட போராட்டமாங்க, அப்பா நானும் வரேன்ப்பா, நான் ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டப்பான்ட்டு நைட்டு 1 மணிக்கு எழுந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஆனால் அவங்க அப்பா விட்டுட்டு போயிட்டாராம். அதுக்கப்புறம் மறுநாள் அலாரம் வச்சு திரும்ப எழுந்து அவங்க அப்பாவுக்கு முன்னாடியே உட்காந்துட்டு இருந்தாங்களாம். அவங்க அப்பா சரி ஒன் டைம் கூப்பிட்டு போனால் வாமிட்லாம் எடுப்பா, அவளுக்கு செட் ஆகாது, அது விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி கடலுக்கு கூப்பிட்டு போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்க ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. அதாவது எழுந்து எங்கே உட்காந்துருந்துருக்காங்கன்னா கடலுக்கே போயிட்டு அவங்களுடைய ஃபைபர் போட் அதில் போய் உட்காந்துருக்காங்க.
அவங்க வலையெல்லாம் ரெடி பண்ணி எல்லாத்தையும் ஒரு ப்ராப்பராக மீன் பிடிக்க எப்படி போடுமோ எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்களாம். ஆனால் அப்போல்லாம் அவங்களுக்கு எப்படிலாம் மீன் பிடிக்கும் எதுவுமே தெரியாதாம். இருந்தாலும் அங்கே நடக்கிற சில விஷயங்கள்லாம் பார்த்து இவங்களும் பண்ணியிருக்காங்களாம். அவங்க பார்த்தா வீட்டில் எல்லாரும் தேடுறாங்களாம் நைட்டு 1 மணிக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா, அவங்க அப்பா தான் சொல்லியிருக்காரு நம்ம கடலுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு. அவங்க அம்மா ஒரு பக்கம் அழ, அவங்க அப்பா வந்து தேட, அவங்க வந்து ஸ்நாக்ஸு, சாப்பாடு, கஞ்சி இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து அங்கே போனால் என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்களாம். அப்புறம் தான் ஓகே நம்ம கூப்பிட்டு போகலான்னு முடிவு பண்ணி கூப்பிட்டு போயிருக்காங்க. இவங்களுக்கு வாந்தியே வரலையாங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைமாக கடலுக்குள்ளே யாருனா போகிறாங்க, போட்டில் போகிறாங்கன்னா வாமிட்லாம் வருமாம். அந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு எதுவுமே இல்லைன்றதுனால ஓகே நம்ம கூடயே வரட்டும் அப்படின்னு சொல்லி இப்படி தான் கூப்பிட்டு போயிருக்காங்க. உண்மையாலே அங்கே இருந்த இவங்களோட ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், இருக்கிறவங்களா இருக்கட்டும், நீ என்ன ஆம்பளையா, நீ எவ்வளோ பெரிய பொண்ணாக வளர்ந்துட்ட, கல்யாண காட்சிலாம் பார்க்க வேண்டாமா, பண்ண வேண்டாமா, நீ என்னையா இப்படி பொண்ணை கூட்டிகிட்டு சுற்றிட்டு இருக்கேன்ட்டு இவங்க அப்பாவையும் ரொம்ப திட்டினாங்களாம், தப்பாலாம் பேசினாங்களாம். ஆனால் அவங்க அப்பா எதையும் கேர் பண்ணலையா. தன்னுடைய பொண்ணும் நம்மளுடைய குலத்தொழிலுக்கே வந்துட்டால் ரொம்ப சந்தோஷம், அடுத்த லெவலுக்கு போகிறோம் அப்படின்ற ஒரு மனநிலை மட்டும்தான் இருந்திருக்கு. வேலை அப்படின்னு வந்துட்டால் ஆண்கள் மட்டும்தான் இதை செய்யணும், பெண்கள் இதை செய்யக்கூடாதுன்ற ஒரு சில விஷயங்கள் இப்போ வரைக்கும் ஒரு சில இடங்களில் இருக்க தான் செய்யுது. அதே தான் அவங்களுடைய ஊர்லேயும் இருக்குது. ஆனால் அந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு தான் இவங்க ரொம்பவே வந்து சாதனை பெண்மணியாக வளம் வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு சாதனையும் பண்ணியிருக்காங்க. தனி ஒருத்தவங்களா ஒரு துடுப்பு கூட இல்லாத ஒரு படகை எடுத்துக்கிட்டு இவங்க வந்து கடலுக்குள்ளே போய் அதுவும் ஆழ்கடலில் போயிட்டு அங்கே என்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத மக்களுக்கு வீடியோ போட்டு காட்டினாங்க. அது ரொம்பவே வந்து பெரிய விஷயம். ஏன்னா கடலை பார்த்தா நமக்கு அழகாக இருந்தாலும் அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்தும் இருக்கும். அதே மாதிரி அவ்வளோ ஆபத்தான இடத்துக்கு போயிட்டு மக்களுக்காக இவங்க பண்ணியிருக்காங்க. அதனால் இவங்க வந்து ஒரு சாதனையும் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப பெருமையாக அவங்களே வந்து சொல்லிக்கிட்டாங்க. 2022 ஆரம்பித்த சேனலில் 2023 நவம்பரில் தான் இவங்களுக்கு ஃபஸ்ட்டு யூடியூப்கான வருமானமே வந்ததா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இவங்க பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. என்ன பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மீன் ஊறுகாய். இவங்களுக்கு 9 வகையான மீன் ஊறுகாய் செய்ய தெரியுமாம். அதை இம்போர்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இப்படி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன மீனில் கேட்டாலும் பண்ணி தருவாங்களாம். அதை வா தமிழாவா ஷோலையும் இவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. நம்ம ஏன் இன்னொருத்தர்கிட்ட போய் வேலை செய்யணும், நம்மளே வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி தான் இவங்க பிஸ்னஸ் பண்ணி இப்போ இவங்களுக்கு கீழே நிறைய பேர் வேலை பார்க்குறாங்களாம். அண்டு இவங்க ஒரு பிஸ்னஸ் உமனாகவும் வளம் வந்துட்டுருக்காங்க. உண்மையாலே இவங்களை நினைக்கும் போது ரொம்பவே பெருமையாக இருக்குது. ஒரு நைட்டு ஃபுல்லாகவே ஃபைபர் போட்லேயே இவங்க வந்து தூங்கியிருக்காங்களாம். மரணத்தையும் இவங்க வந்து பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஏன்னா கடல் அலை வந்து எந்த டைமில் எப்படி இருக்குன்னே தெரியாதாம். அந்த போட் அப்படியே செங்குத்தாக தூக்கி நிறுத்திட்டு டப்புன்னு கடலில் போடுமாம். அந்த மாதிரி கடலில் கவுத்துற போதுன்னெலாம் பயந்துட்டாங்களாம். அந்த அளவுக்கு உயிர் அவ்வளோதான் நமக்கு போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்த தருணத்தில் தான் அப்படியே கடல் மாத்தா இவங்க வந்து அன்போடு ஆரம்பிச்சுக்கிட்டாங்களாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸும் இவங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. உண்மையாலே இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப த்ரில்லிங்காகவும் ப்ரௌடாக தான் இருக்குது. ஸோ மீனவர்கள் வந்து எந்தெந்த டைம்லாம் கடலுக்கு போக முடியாது அப்படின்ட்டு நமக்கு தெரியும். அவங்க ஒரு நாள் வந்து கடலுக்கு போனால் தான் அன்றைக்கான உணவு அவங்களுக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த புயல் டைமாக இருக்கட்டும், கடல் அலை ரொம்ப அதிகமாக இருக்கிற டைம், மழை டைம், இந்த மாதிரியான டைம்லாம் இவங்க கடலுக்கே போக முடியாது. அப்போ அவங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்பவே பாதிப்படையுது. அந்த நேரத்தில் கவர்மெண்ட் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றது இவங்களுடைய ஒரு ஒப்பீனியன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்கேயோ கஞ்சா அடிச்சோ இல்லை சாராயம் குடிச்சு இறந்து போன குடும்பங்களுக்கு கவர்மெண்ட் முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு வந்து நிதி உதவி கொடுக்குறாங்க லட்சக்கணக்கில். ஆனால் மீன் பிடிக்க கடலுக்கு போய் அங்கே வந்து சில அசம்பாவிதம் நடந்து அவங்களுடைய உயிர் போயிடுச்சு அப்படின்னா அதை யாருமே கண்டுக்க மாட்டுறாங்க. இவங்களோட இந்த கோரிக்கை ரொம்ப பெரிய விஷயம். இதை ஓப்பனாக மீடியா முன்னாடி சொல்கிறதே ரொம்ப தைரியம் வேணும். இந்த அளவுக்கு ஒரு தைரியமான பெண்ணாக வள வந்துட்டுருக்காங்க. கண்டிப்பாக இவங்களுடைய முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். அண்ட் பிக் பாஸில் இவங்க வெற்றி அடிவாங்களான்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.